Hi friends, welcome to our channel Subboot Travel Vlog. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நாம இப்போ இருக்கிறது கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஈரோட்டிலேருந்து கோட்டயம் வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கோட்டயத்தில் இருந்து பஸ் மூலியமாக நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் மூலியமாக இங்கேருந்து எரிமேலி போக போகிறோம். எரிமேலி போயிட்டு நம்ம கூட கன்னிசாமி வந்திருக்காங்க, நம்மளுடைய இனியதேவி வந்திருக்காங்க. அதை கூட்டு போயிட்டு பேட்டை துள்ளிட்டு கலர்லாம் பூசி நல்லா டான்ஸ் ஆடிட்டு பேட்டை துள்ளிட்டு அப்புறம் அங்கேருந்து நிலக்கல் போயிட்டு ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி பம்பா போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் இருந்து எரிமேலி போயிட்டு பம்பா ரீச் பண்ணுற வரைக்கும் இருக்க போகுது. ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சபரிமலைக்கு போன அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸில் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம வந்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சாமிகள் தான் இங்கே கோட்டயத்தில் இறங்கினாங்க. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போகிற பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்குங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பஸ் வரல. அங்கே தூரத்தில் ஒரு பஸ் தெரியுது பாருங்கள், அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வாங்க நம்ம கோட்டயத்தில் இருந்து பம்பா வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் இந்த சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிளாட்ஃபார்ம் அந்த ஃப்ளைஓவர் இறங்கி வந்தோம்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் நிற்குதுங்க. பம்பா போகிற பஸ்ஸு 94 கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிளிகிராம் சென்டர் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடுக்கு பில்டிங் இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோங்க. அந்த பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பம்பா போகுதாம்மா, எரிமேலி போகல. அதனால் இந்த பஸ்ஸில் தான் நம்ம எரிமேலி வரைக்கும் போக போகிறோம். மலபார் நம்ம ஒரு 3 சீட் பிடிச்சி உட்காந்து வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டயத்துலேருந்து பம்பா போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 194 ரூபாங்க. நம்ம வந்து இப்போ எரிமேலி வரைக்கும் போக போகிறோம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு எடுத்துகிட்டு சொல்கிறோம். ஓகே சாமி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 6:15 ஆகுது. நம்ம கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எரிமேலிக்கு பஸ் போகிறோம். நம்பியே சரணமையப்பா. ஓகே சாமி, நம்ம டிக்கெட் எடுத்து வச்சிங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 94 ரூபாங்க, குழந்தைக்கு டிக்கெட்டு 45 ரூபா. இதில் செஸ் போடுறாங்க, அந்த டேக்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து 2 ஃபுல் டிக்கெட்டு ஒரு ஆஃப் டிக்கெட்டுக்கு 236 ரூபாங்க கோட்டயத்துலேருந்து எரிமேலி போகிறதுக்கு. நம்ம கோட்டயத்துலேருந்து எரிமேலி பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. 6:15 கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு அந்த ரீச் ஆகிறோம்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டைமு. பார்க்கலாம். ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. ஒன்றும் மழையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கூட்டம் குறைவாக தான் இருக்குது. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம் சபரிமலை வரைக்கும்.
சரணம். நாம் இப்போ எருமேலி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:45. நம்ம அங்கே 6:15க்கு புறப்பட்டோம். 7:15 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 94 ரூபாங்க. இதுதான் எருமேலி பஸ் ஸ்டாண்டு. நல்லா பிஸியாக இருக்குது. கூட்டம் நல்லா இருக்குங்க. எருமேலியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலேயே நிறைய சாமிகள் வந்து வண்ணம் பூசிட்டு பேர சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. வாங்க அடுத்து நம்ம அதான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிசாமிக்கு வர்ணம் பூசிட்டு இருக்கிறோம் பேட்டை சொல்றதுக்காக. போட்டு சாமி இப்போ நம்ம வந்திருக்கிறதா பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிளுங்க. அந்த வர்ணம் பூசிட்டு இங்கிருந்து தான் வந்து அப்படியே பாபர் மசூதி வந்து பாபர் மசூதியில் பாபரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம தர்மசாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கே சாமி கூட போவோம். வாங்க உள்ள போகலாம். தலப்பாரமலா மசூதியை சுற்றி வந்துட்டு இருக்கோம். இதில் பாருங்க, அதான் பேட்டை தர்மசாஸ்தா கோயில். டம்முன்னு பிடிச்சிருக்கோம்.
நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் தர்மசாஸ்தா கோயில். வர்ணம் பூசிட்டு வந்துட்டு இங்கே தான் வந்து எண்ட் பண்ணிவிட்டு இங்கே குளிச்சுட்டு அப்புறம் நம்ம பம்பைக்கு கிளம்பலாம். எருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள். நம்ம பேட்டை தர்மசாஸ்தா கோயிலையும் சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்க, அப்படியே நம்ம இனியா தேவி பேட்டை சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் சாப்பிட போகிறோம். தர்மசாஸ்தா கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பா இதுதாங்க. உப்புமா, வெள்ளை சுண்டல் குழம்புங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அன்னதானம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. உப்புமாவும் வெள்ளை சுண்டல் குழம்புங்க சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி இங்கே போக போகிறோம். நிலக்கல் போயிட்டு அங்கே டிக்கெட் ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அந்த பாப்பாவுக்கு வேஷம் போட்டு. அங்கே போய் ஃபோட்டோ வாங்கிட்டு அப்படியே நம்ம பஸ்ஸில் கிளம்பலாம். நல்லா கூட்டங்க. நம்ம கோட்டையில் இறங்கும்போது கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சுங்க. எருமையில் பார்த்தீங்கன்னா நிறையா சாமிகள் வந்திருக்காங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எருமேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுதுங்க. இங்கே பஸ் ஏறி நம்ம நிலக்கல் போக போகிறோம். எருமேலி பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்து இறங்கணும். அங்கே வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம எருமேலியிலேருந்து நிலக்கல் போக போகிறோம். நாம் பம்பா வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இதுதான் பம்பா நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய இடம். பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்கும். எல்லா பஸ்ஸு, வேன், கார் எல்லாமே இங்கே தான் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு போகும். நாம் இப்போ நிலக்கலை ஸ்கிப் பண்ணிட்டோங்க. ஏன்னா உள்ள கண்டக்டர் டிக்கெட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நிலக்கல் போயிட்டு டிக்கெட் போட வேண்டியதில்லைங்க, நேராக பம்பைக்கு போயிட்டு ஆதார் கார்டு கட்டிட்டு உள்ள அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பம்பாவுக்கு வந்துட்டோம். பம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான கூட்டமாக தான் இருக்குங்க. க்ரௌடில் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம பம்பா நதி போய் பார்த்துட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். கங்கை போல புண்ணிய நதியம் பம்பையில் நீராடிட்டு தான் நம்ம அடுத்து போக போகிறோம். போனடியே பார்த்துருப்பீங்க, நம்ம ஈரோட்டில் இருந்து ட்ரெயின் மூலிமா பூனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மூலிமா கோட்டையை ரீச் ஆகிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி வந்திருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50ங்க. நம்ம எரிமலையில் பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 10:10, ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிருக்கு டைமு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 114 ரூபாங்க எரிமலையிலேருந்து இங்கே வர்றதுக்கு. கோட்டையத்துலேருந்து பம்பா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 194 ரூபா. நம்ம வந்து பஸ் மாதிரி வந்தனால நமக்கு வந்து 208 ரூபாய் இருக்குங்க. ஒரு 14 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. வாங்க நம்ம பம்பா நதி பார்த்துட்டு வீடியோ ஆன் பண்ணலாம். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, அதுதான் பொன்னம்பலம் மேடுங்க. அங்கே தான் வந்து மகர ஜோதி வந்து நமக்கு காட்டுவாங்க. இங்கிருந்து பார்த்தா கூட மகர ஜோதி தெரியுங்க. பம்பையிலேருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதான் பம்பா நதிக்கரை. அது நம்ம இது வந்து போகிற வழிங்க. அதாவது உள்ளே போகிறதுக்கு இந்த வழியும், வெளியே வரதுக்கு அந்த பக்கம் வழியும். அந்த பாலம் இருக்கு பாருங்க, அந்த பாலத்தை கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க போய் பம்பா நதியில் குளிக்க போகலாம். நம்மளோட ஈரோட்டிலேருந்து கோட்டை வந்த ட்ரெயின் வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்து வந்துருங்க. இந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள், அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட்டில் சபரிமலை வர்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நம்ம பம்பா ரீச் பண்ணிட்டோம். பம்பா நதி பார்த்துருப்பீங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கமெண்ட்ஸ் பதில் ஹைப் பண்ணதை டச் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பம்பால குளிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு இங்கேருந்து சபரிமலைக்கு போய் பயணம் பண்ணி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ தான் வரப்போகுது. நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண அடுத்த வீடியோவில் இந்த பம்பால இருந்து சபரிமலைக்கு போகலாம். செய்ய வந்துள்ள ஐயப்ப சுவாமி தாங்கள் பம்பா சுற்றுப்புறத்தில் எங்கிருந்தாலும் உடனடியாக பம்பா நதி அருகையில் உள்ள செட்டில்மெண்ட் நாம் ஐயப்பனை சபரிமலை தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மலை இருக்குங்க. ஒன்று நீலிமலை, இன்னொன்று அப்பாச்சி மேடு. சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. காலையில் 5 மணி ஆகுது. நம்ம 4 மணிக்கு கியூ வந்தோம். 18ஆம் படி ஏறிட்டு சுவாமியை ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்த தரிசனம். ஆன் செய்வோம்.